அக்காடா என்னன்னு கேளு. சொல்லுக்கா. பண்ணிடலாம்க்கா. உடனே போறேங்க்கா. டேய் வாடா வண்டியில ஏறிடா. டேய் ஏடு ஏடு சீக்கிரம் சீக்கிரம் ஏறா ஏறா ஏறா. யார் இவனுங்க? அறிவு கிட்டவனுங்க. தெரியல மாப்ள, இருங்க நான் யாருன்னு விசாரிச்சுட்டு வரேன். டேய் டேய் உடனடா வாட வெளியில. டேய் வாடாங்கற. டேய் டேய் அறிவு கிட்டவனே உடையடா. டேய் தர்றா. டேய் கதவு தர்றா. டேய் டேய் கதவு தரவே மாட்டாடா. டேய் கதவு தர்றா. டேய் தர்றா. மாப்ள தள்ளி விட்டாடுங்க மாப்ள. டேய் யாரா நீங்க? பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? யாரா உங்களை அனுப்பி வச்சத? ஏய் கேக்குறேன், உங்க காதுல விழல? நீங்களா செவடாடா? போடு மாப்ள. நல்லா சாத்த விடல. விடாத. யாரும் நினைச்சுக்கிட்டானே. ஏய் மாப்ள அடிக்காதீங்க. டேய் டேய் அவரை விடுங்கடா. டேய் சொல்றா, யார் உங்களை அனுப்பிச்சா? ஐயோ மாப்ள. புடிடா வாடா. எதுக்குறாவுல? டேய் அவரை விடுங்கடா. டேய் ஐயோ மாப்ள அவரை விடுங்கடா. டேய் மாப்ள மாப்ள. ஐயோ இப்ப இவர் எதுக்கு நமக்கு கால் பண்றாரு? ஹலோ ஏமாடி சண்மதி. சித்தப்பா என்ன ஆச்சு? ஏன் இப்படி பதட்டமா பேசுறீங்க? ஏமா சண்மதி. சித்தப்பா என்ன ஆச்சு? நம்ம மாப்பிளைய. சித்தப்பா என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். நம்ம மாப்பிளைய கார்த்திக் மாப்பிளைய யாரோ வண்டியில கடத்திட்டு போறாங்க. என்ன சொல்றீங்க சித்தப்பா? இப்ப கார்த்திக் எங்க? தெரியலம்மா. வந்தவங்க என்ன அடிச்சு போட்டுட்டு மாப்பிளைய வண்டியில தூக்கி போட்டு போயிட்டாங்கம்மா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலம்மா. அம்மாடி நீ என்னன்னு கொஞ்சம் பாருமா. சரி நீங்க போனை வைங்க, நான் என்னன்னு பாக்குறேன். என்னாச்சுமா? யார் போன்ல? சித்தப்பா தான் போன் பண்ணாரு. கார்த்திக்க கடத்திட்டாங்களாம். ஐயோ என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அண்ணனை கடத்திட்டாங்களா? என்னங்க இது? அப்படிதான் சொன்னாரு.
சித்தப்பா கிட்ட கேட்டதுக்கு வந்தது யாரு, கார்த்திக் அவங்க எதுக்கு கூட்டிட்டு போறாங்க எதுவுமே தெரியலன்னு சொன்னாரு. கார்த்திக் மாப்பிள்ளைய யாருமா கடத்திருப்பாங்க? ஒருவேளை பிசினஸ்ல வேண்டாதவங்க யாராவது பண்ணிருப்பாங்களோ? இல்ல அங்கிள், எனக்கு அப்படிலாம் தோணல. நான் எடுத்து நடத்துற இந்த கேஸ்ல இருந்து என்ன விலக சொல்ல எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி மிரட்டினாங்க. நான் அதை செய்யாததுனாலதான் கார்த்திக் அவங்க கடத்திருக்காங்க. அதை யார் செஞ்சிருப்பாங்கன்னு கூட எனக்கு நல்லா தெரியும். ராஜிமா, இது அந்த எம்எல்ஏட ஒய்ஃப் தான் பண்ணிருக்கணும். எனக்கும் அப்படித்தான் தோணுது. காலையிலே போன் பண்ணி உன்னை மிரட்டினால கண்டிப்பா இது அவதான் பண்ணிருக்கணும். ஏன் சண்மதி, அப்போ மாப்பிளைய கடத்தி வச்சிருக்கிறதுக்கு காரணம் நீதானா? உனக்கு என்ன ஆனாலும் உன் வக்கீல் தொழிலு, அதுல கிடைக்கிற பேரு புகழு வெற்றி இதெல்லாம் தான் முக்கியம்ல. சரி, அப்படியே இருந்துட்டு போட்டோம். அதுக்கு நீ கட்டின புருஷனையே பலி கொடுத்துட்டு வேடிக்கை பாப்பியா? அமுதா, சண்மதி என்ன தப்பு செஞ்சான்னு நீ அவன் மேல கோபத்தை காட்டிட்டு இருக்க? எங்க அவளோட வேலையை நியாயமா செய்ய விடாம தடுத்து அந்த எம்எல்ஏ வீட்டுக்காரமா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு இவன் என்ன பண்ணுவா பாவம்? என்ன மாமா பாவம்? கேஸ்ல இருந்து விலக சொல்லி போன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சமாச்சும் அதுக்கு பொறுத்து போகணும்ல. இவங்க கேஸ்ல ஜெயிக்கணும், எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்ப அண்ணன் தானே அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இவங்க மட்டும் புடிவாதம் பிடிக்காம இருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தாங்கன்னா எங்க அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? கண்டிப்பா. யார் சண்மதி? எம்எல்ஏவோட ஒய்ஃப். ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ. 10 நிமிஷத்துல நான் யாருன்றத நான் உனக்கு காட்டுறேன்னு சொன்னேன். ஆனா நம்ம பசங்க ரொம்ப ஷார்ப்பு. 10 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய வேலையை 8 நிமிஷத்துல முடிச்சிட்டானுங்க. நான் சொன்ன மாதிரியே உன் புருஷனை தூக்கிட்டானுங்கடி. ஏய், என் கஸ்டடியில இருக்கிற உன் புருஷன் உயிரோட வரணும்னா நான் சொல்றத நீ செய்யணும். செய்யறல? சொல்லுங்க. புதுசா நான் என்னமா சொல்லிட போறேன்? எனக்கு நீ இந்த கேஸ்ல இருந்து விலகணும். எனக்கு இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட நீ கலெக்ட் பண்ணிருக்கிற எல்லா எவிடன்ஸையும் எடுத்துக்கிட்டு உடனே நான் சொல்ற இடத்துக்கு வா. எங்க வரணும்? நீ வர்ற வரைக்கும் உன் புருஷனுக்கு எதுவும் ஆகாது. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். இப்ப வரைக்கும் என் கஸ்டடியில அவன் நல்லாதான் இருக்கான். இதுக்கப்புறம் அவன் இருப்பானா இல்லையாங்கிறது நீ நடந்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. உடனே அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா நான் சொல்ற இடத்துக்கு கரெக்டா வந்து சேரு. சண்மதி, என்ன இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்க? அதான் அவங்க எதையோ எடுத்துக்கிட்டு உன்னை அங்க வர சொன்னாங்கல்ல. சீக்கிரமா கொண்டு போய் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா. ஆமாமா, நேரம் ஆக எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா. மாப்பிள்ளை நல்லபடியா வீட்டுக்கு வரணும்னா அவங்க சொல்ற மாதிரி செய்யறதாமா நல்லது. நீ முதல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புமா. கிளம்பு சண்மதி. நில்லு சண்மதி. நீ இந்த கேஸுக்காக ரொம்பவே உழைச்சிருக்க. நீ இந்த கேஸ்ல ஜெயிக்கிறது கனவு, லட்சியம் எல்லாத்தையும் தாண்டி
நீ பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் வாங்கி தருவேன்னு ஒரு குடும்பமே நம்பிட்டு இருக்க. அந்த நம்பிக்கை பொய்யாயிடக்கூடாது. இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டம்லாம் வீணாயிடக்கூடாது. இந்த பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். என்ன ஆனாலும் சரி, நீ கலெக்ட் பண்ணியிருக்கிற அந்த எவிடன்ஸ் எல்லாம் அந்த எம்எல்ஏ வீட்டம்மா கைக்கு போக கூடாது. அம்மா, அப்போ அண்ணன் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காருமா. கார்த்திகை காப்பாத்திக்க அவனுக்கு தெரியும். ஆளுங்களை கடத்தி வச்சு இப்படி எமோஷனலா பிளாக்மெயில் பண்றதுக்கெல்லாம் நம்ம பயந்துடக்கூடாது. அதுக்காக அண்ணன் அப்படியே விட்டுற முடியுமா? அட்லீஸ்ட் ஒரு போலீஸ் கிட்டயாச்சும் இதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்லம்மா. ஸ்வேதா, நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ராஜிமா, என்னால நீங்க யாரும் கஷ்டப்பட வேண்டாம். என்னோட குடும்பத்தை காப்பாத்தணுன்றதுக்காக இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஏன் கஷ்டப்படணும்? அவங்க கேட்ட மாதிரி நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் எல்லா எவிடன்ஸையும் அவங்க கிட்டே கொடுத்துடுறேன். சண்மதி, ப்ளீஸ் ராஜிமா, நான் முடிவு பண்ணது பண்ணதான். தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க. ஐயோ, மாப்பிள்ள அங்க என்ன நிலைமையில இருக்காரோ தெரியலையே. கடவுளே, மாப்பிளைக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. கொண்டு போனவங்க கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்றது? ஆண்டவா, இது வந்துட்டா. நீங்க யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க. நான் நல்லபடியா கார்த்திகை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் ராஜிமா. சண்மதி, நான் கூட நீ எங்க வரமாட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, கேஸை விட கட்டின புருஷன் தான் முக்கியம்னு வந்துட்ட.
உங்களுக்கு தேவை இந்த கேஸ் சம்பந்தமான ஆதாரம். அது எல்லாமே ஒண்ணு விடாம நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க இதை வாங்கிட்டு கார்த்திகை விட்டுருங்க. இந்தாங்க. சண்மதி, சண்மதி, வேண்டாம் சண்மதி. என்ன ஆனாலும் சரி, நீ கலெக்ட் பண்ணிருக்க எவிடன்ஸா தயவு செஞ்சு வீட்டு கொடுத்துறாத. ப்ளீஸ் சண்மதி, சொன்னா கேளு. கார்த்திக், என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த கேஸை விட உன்னை பத்திரமா இங்க இருந்து கூட்டிட்டு போறதுதான் முக்கியம். நீ என்ன சொன்னாலும் என்னால இந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்க முடியாது கார்த்திக். சாரி. சண்மதி, வேண்டாம் சண்மதி. பணக்காடு கேஸ் சம்பந்தமா நான் கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸுமே இதுல இருக்கு. இந்தாங்க. அதான் உங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டேன்ல. கார்த்திகை விடுங்க. அது எப்படிமா விட முடியும்? உன் புருஷனோட கஸ்டடியில இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் வார்ட் பாய விட சொன்னா உன் புருஷன் தான் விட மாட்டேன்றானே. சரி, அவனை அடைச்சு வச்சிருக்கிற இடத்தையாவது சொல்ல சொல்லு. நம்ம பசங்க போய் அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வருவாங்கன்னு பார்த்தா அந்த இடத்தையும் சொல்ல மாட்டேன்றானே. அதுவும் இல்லாம அந்த வீடியோல இருக்கிற ஆதாரத்தை என்கிட்ட கொடுக்க சொல்லு. அப்புறமா அந்த வார்ட் பாய வச்சு கோர்ட்ல சாட்சி சொல்ல வச்சுட்டேன்னா நான் என்னமா பண்றது? அதனால முதல்ல அந்த வார்ட் பாய உங்க கஸ்டடியில இருந்து விடுங்க. அப்புறமா நான் உன் புருஷனை விடுறேன். நாங்க கேட்டதுக்கு தான் அவனை எங்க அடைச்சி வச்சிருக்கான்னு சொல்லல. சரி, நீ போய் கேளு, அப்பவாது சொல்றானான்னு பார்க்கலாம். கார்த்திக், எதுக்கு இப்படி நீ பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க கார்த்திக்? இதுக்கு மேல பிரச்சனை வேண்டாம் கார்த்திக். விட்டுறலாம். அவங்க என்ன கேக்குறாங்களோ தயவு செஞ்சு சொல்லிடு கார்த்திக். முடியாது சண்மதி, என் உயிரே போனாலும் அதை பத்தி நான் சொல்ல மாட்டேன். நீ இந்த கேஸ்க்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப மிரட்டலுக்கெல்லாம் பயந்துகிட்டு நான் இந்த கேஸ்ல உன்னை தோக்க விட்டுற மாட்டேன். என்னை கொன்னே போட்டாலும் சரி, என்கிட்ட இருந்து எந்த உண்மையை அவங்களால வாங்க முடியாது. கார்த்திக், ப்ளீஸ் கார்த்திக். இத பார் தம்பி, எனக்கு தேவைப்படுற விஷயத்தெல்லாம் நீ மட்டும் சொல்லல, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். அதுக்கு பதிலா கார்த்திக், அவளை விட்டுறா, அவளை விட்டுறா, அவளை விட்டுறான்னு சொல்றேன். சொல்றான்டா, கையறா, சொன்னா கேளுடா, அவளை விட்டுறா. அவளை நான் விடுறேனா இல்ல அவ உயிரை விடுறாளான்னு நீ என்கிட்ட சொல்ல போற விஷயத்துலதான் இருக்கு. ஒழுங்கு மரியாதையா அந்த வார்ட் பாயை எங்க அடைச்சி வச்சிருக்கேன்னு மரியாதையா சொல்லிடு. இல்ல உன் பொண்டாட்டிய இங்கேயே கழுத்து அறுத்து போட்டுருவேன். ராஜிமா,
இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச உன் மருமகளை உயிரோடவே பார்க்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா அவ கழுத்துல இருந்து கத்தியை எடுக்க சொல்லு. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு தேவை உன் மகனோ மருமகனோ கிடையாது. இந்த கேஸுக்கு முக்கியமா இருக்கிற அந்த வார்டு பாய் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாகணும். அவன் எங்க இருக்கான்றத உன் புள்ளைய சொல்ல சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போ. இல்ல ஒரு கொலை பண்ண தெரிஞ்ச எனக்கு அடுத்தடுத்து கொலை பண்றது ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது. குடும்பமா இங்க வந்து அம்மா மக மருமகன்னு மொத்தமா உயிரை விடாம நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு புத்திசாலித்தனமா இங்க இருந்து போற வழிய பாருங்க. அவளை விட்டுறா. அவ மேல ஒரு கீரல் பட்டுச்சு. அப்படியே விட்டுறா அவளை. ஏய் மேடம் கேக்குறாங்களே சொல்ற.